7th Max Number System Exercise 1.1, 1.5, 122 Term 1. One night in Kashmir, the temperature in minus 5 degrees Celsius. Next day, the temperature is 9 degrees Celsius. What is the increase in temperature? இப்போ வந்து காஷ்மீரில் ஒன் நைட் வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது, -5°C. நெக்ஸ்ட் டே வந்து டெம்பரேச்சர் வந்து 9°C அதிகம் ஆயிருக்கு. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இன் ஃபஸ்ட்டு டே பாருங்கள். டெம்பரேச்சர் இன் ஃபஸ்ட்டு டே, temperature in first day equal to எவ்வளவு, -5°C, -5°C. temperature in second day, temperature in second day வந்து next day எவ்வளோன்னு பாருங்க. next day வந்து எவ்வளோ இருந்துச்சு, 9°C. நெக்ஸ்ட் வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டோட்டல் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டோட்டல் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு, தென் ஃபஸ்ட் ஒன்று எவ்வளோ வந்திருக்கு, -5°C. நெக்ஸ்ட் டே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9°C. 9°C -5°C. that is equal to 9 degree minus into minus plus 2 minus into பண்ண plus, that is equal to 9 plus 5 14°C. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 14°C. ஒன்ஸ் மோர், ஒன் நைட் இன் காஷ்மீர் த டெம்பரேச்சர், ஒன் நைட் வந்து காஷ்மீரில் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து -5° இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து 9° இருக்குது. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தென் டெம்பரேச்சர் இன் ஃபஸ்ட் டே -5°, டெம்பரேச்சர் இன் நெக்ஸ்ட் டே 9°. total increase in temperature 9° -5°C. minus into minus 2 minus into பண்ணோன்னா plus, that is equal to 14°. next question பார்க்கலாம். second question பாருங்க. an atom can contain proton which have a positive charge. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ், அண்ட் எலக்ட்ரான் வென் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ். வென் அண்ட் எலக்ட்ரான் அண்ட் எ புரோட்டான் பேர் அப் தே வி நியூட்ரல், நியூட்ரல் என்னென்னா 0, அண்ட் கேன்சல் த சேஞ்ச் சார்ஜ் அவுட். நவ் த டிட்டர்மின் த நெட் சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து புரோட்டான்ஸ் விச்சுக்காக பாசிட்டிவ் சார்ஜ், புரோட்டானை வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம், எலக்ட்ரானை வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுக்கிறோம். நியூட்ரல்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்தோன்னா நியூட்ரல், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 5 electrons and 3 protons. 5 electrons, செகண்ட் ஆன்சர் பாருங்கள். 5 electrons and 3 protons. நான் ஏற்கனவே சொன்னேன், புரோட்டான் என்ன ப்ளஸ், எலக்ட்ரான் என்ன மைனஸ். இப்போ 5 electrons என்ன சொன்னோம்போ என்னது வருது, 5 minus 5. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் -5. நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் 3 protons. எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 3 protons. அப்போ நமக்கு என்ன வருது, -5 + 3, that is equal to -2. அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மைனஸ் வேல்யூ வந்துச்சு என்னென்னா எலக்ட்ரான். அப்போ தட் இஸ் 2 electrons, தட் இஸ் 2 electron. எலக்ட்ரான்னா நம்ம எப்படி சொல்லுவோம், மைனஸ், ஒரு மைனஸ், இன்னொன்று வந்து மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்டிவிஷன் 2 பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். 6 proton and 6 electron. 6 proton என்னது, பாசிட்டிவ் சார்ஜ், 6 எலக்ட்ரான் என்ன மைனஸ். அப்போ நமக்கு என்ன வருது, 6
ப்ளஸ் 6 நெக்ஸ்ட்டு 6 எலக்ட்ரான் என்ன மைனஸ் 6 that is equal to ஒரு ப்ளஸ் ஒரு 6 மைனஸ் வந்துச்சு என்னென்னா 0. இது வந்து நியூட்ரல். என்னது இது என்னன்னு சொல்லுவோம்? நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஆன்சர் பாருங்கள், சப்டிவிஷன் 3. கொஸ்டின் பாருங்கள், 9 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 12 எலக்ட்ரான்ஸ். 9 ப்ரோட்டான் என்னென்னா என்ன வேல்யூ? ப்ளஸ் வேல்யூ. எலக்ட்ரான் என்ன நெகட்டிவ் வேல்யூ. தென் 9 protons, 9 minus 12, that is equal to ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். முன்னாடி சிம்பிள் பாருங்கள், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்துச்சு என்னென்னா நம்ம சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக் நம்பரோட சிம்பிள் போடணும். -3. இப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்திருக்கு? மைனஸ். அப்போ that is 3 எலக்ட்ரான். அப்போ அந்த மைனஸ் சிம்பிள் எலக்ட்ரான் கொடுத்துருங்க. -3 மைனஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, இப்போ 4th சப்டிவிஷன். 4 protons and 8 electrons. 4 protons and 8 electrons. 4 protons என்னது? 4 plus 8 electrons. 8 electrons என்னது? -8. இப்போ 4 minus 8 அப்படின்னு சொன்னால் என்னது? இங்கே ப்ளஸ் போட்டுடுங்க. புரோட்டான், இது வந்து எலக்ட்ரான். அண்ட் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துருக்கு. சப் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சிம்பிள் போடுங்க. -4. இப்போ that is how many electron? 4 electron. இங்கே சிம்பிள் கொடுத்துருங்க. மைனஸ் 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 மைனஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th சப்டிவிஷன் பாருங்கள். 7 protons and 6 electrons. 7 protons, 6 electrons. 7 protons, 7. அடுத்தது 6 electrons, -6. 7 - 6 வந்து +1. அது இங்கேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துருக்கு. சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக் நம்பர் வந்து ப்ளஸ். அப்போ +1. இப்போ வந்து நமக்கு that is 1 புரோட்டான். நமக்கு எத்தனை புரோட்டான் வந்திருக்கு? ஒரே ஒரு புரோட்டான் வந்திருக்கு. that is equal to புரோட்டான் மீன்ஸ் ப்ளஸ். ஓகே, இந்த சம்மில் புரோட்டான் என்ன ப்ளஸ் எடுக்கணும், எலக்ட்ரான் என்ன மைனஸ் எடுக்கணும். இப்போ இது ஒரு 5 புரோட்டான்ஸ், 5 எலக்ட்ரான்ஸ், 3 புரோட்டான்ஸ். இப்போ சப் பண்ணுங்க. தேங்க்யூ. நியூட்ரல் என்ன 0. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.